அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக. ஆமீன். எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக, உனக்கு பிரியமானவர்களாக மாற்றுவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, வீடுகளிலும் வியாபாரத்திலும் பர்க்கத்தை அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய சூறாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகான வழிமுறை, எல்லோராலும் செய்யக்கூடிய மிக சிறந்த அமல். 5 சூறாக்கள், 10 பிஸ்மில்லாவை கொண்டு ஓதி முடிக்கணும். நாம் இருக்கும் இடமெல்லாம் பர்க்கத் பொழியும் சிறந்த சூறாக்கள். சூரா நஸர், அது ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லி முடிக்கணும். அதே மாதிரி சூரா இக்லாஸ் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும், அது முடிக்கும் போதும் பிஸ்மில்லா. அதே மாதிரி சூரா ஃபலக் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும், அது முடிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும். சூரா காஃபிரூன் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும், அது முடிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும். சூரா நாஸ் ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும், அது முடிக்கும் போதும் பிஸ்மில்லா சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். என்னென்ன சூறான்னு: சூரா நஸர், சூரா இக்லாஸ், சூரா ஃபலக், சூரா காஃபிரூன், சூரா நாஸ். ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மில்லா, இறுதியில் ஒரு பிஸ்மில்லா, இப்படி 5 சூறாக்களுக்கு 10 பிஸ்மில்லா சொல்லி நம்ம தினமும் வழக்கமாக ஓதி வந்தால் அல்லாஹு தாலா நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் பர்க்கத்தை வாரி வழங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்த வழிமுறை, ஒரு முறை அல்லது உங்களால் எவ்வளோ முடியுமோ தினமும் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கையில் அல்லாஹ் பர்க்கத் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: திருடர்களில் மிகவும் மோசமான திருடன் தொழுகையில் திருடுபவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் எப்படி ஒருவன் திருடுவான் என நபித்தோழர்கள் கேட்டனர். தனது ருக்குவையும் சுஜுதையும் பூரணமாக செய்யாதவனே அந்த திருடன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹததா ரஸியல்லாஹு அன்ஹு. நூல் அஹமத் 22642. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.